மகாநதியில என்ன சுவாரஸ்யமா நடந்துன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். கங்கா, குமரன், சாரதா 3 பேர் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. கங்கா பிரெக்னெண்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு. அப்போ 2 பேரும் வெளியே இருப்பாங்க. கங்கா மட்டும் தான் உள்ள போயிருப்பாங்க. குமரன் வந்து ரொம்ப பதட்டத்தோட இருப்பான். நம்ம கன்ஃபார்மா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாவே இருப்பான். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து கங்காவை கூட்டிட்டு வருவாங்க. டாக்டர் கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு வந்து பிரெக்னெண்டா தான் இருக்காங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. குமரன் ரொம்ப சந்தோஷப்படுவான். கங்காவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, இனிமேல் வேலைக்கு டேப்லெட்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும், நான் டானிக்லாம் எழுதி தரேன், அதெல்லாம் எடுத்துக்கோங்க, வெயிட்லாம் தூக்கக்கூடாது, படிலாம் ரொம்ப ஏறி இறங்கக்கூடாது, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்டாக இருக்கீங்கல்ல, அதுவும் லேட் ப்ரெக்னன்சி வேறு, நீங்கள் தான் குழந்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் வந்து டேட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அப்போ செக்அப் கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தான உணவுலாம் எழுதி கொடுப்பாங்க. குமரன் ஓகே டாக்டர், நான் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போவாங்க. அப்போ பாட்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க எப்போ வருவாங்கன்னு. வந்துட்டு உடனே என்னாச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் கன்ஃபார்ம் ஆச்சு, கங்கா ப்ரெக்னெண்டாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை ஹக் பண்ண போவான். அதுக்கப்புறம் பாட்டி வந்து பிடிச்சி எடுத்து திட்டிடுவாங்க. எதுக்காக அவளை இப்படி ஹக் பண்ண போறேன், அது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இனிமேல் அவகிட்ட இப்படி நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு கங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. காவேரி ரொம்ப ஹர்ட் ஆயிடுவா. குமரன் வந்து போய் ஸ்வீட் வாங்கிடுவா, உன் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கால, இனிமேல் நீ தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. சரி டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்பாங்க. கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்து காட்டுவா. காவேரி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா. நமக்கும் இது மாதிரி பண்ணணுமே, ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே நினைச்சு வருத்தப்படுவா. சரி பாப்பா, நான் நானே பத்திரமா பார்த்துன்னு சொல்லி பாப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுவா.